இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யோர் ஆனர், இவர் போய் சொல்றாரு யோர் ஆனர். அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை நான் ப்ரூவ் பண்றேன். வண்டி வண்டி சொன்னீங்கல்ல, அந்த வண்டி எங்க இருக்கு? யார் வண்டி அது? ஐயா, அந்த வண்டி என் பேர்ல தான் இருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸில் வேணா செக் பண்ண சொல்லுங்க. யோர் ஆனர், இத்தனை நாள் யாராவது தப்பு பண்ணா அந்த தப்ப சரி பண்ணுவாங்க. அந்த வண்டி அந்த வண்டி அந்த வண்டி என்ன பண்ணீங்க? ரிப்பேர் பண்ண ஷெட்டோட நம்பர் இருக்கு, அட்ரஸும் கொடுக்குறேன். போலீஸ் செக் பண்ணட்டும். இல்ல, இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆன ஸ்பாட்ல கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும். அது போலீஸ் செக் பண்ணட்டும். ஹாஸ்பிட்டல் ஸ்ரீகாந்த் இறந்ததுக்கு அப்புறம் அந்த பாடியை ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க? ஆர்கே ஹாஸ்பிட்டல், சிட்டியோட சென்டர்ல இருக்கு, மவுண்ட் ரோட். என்ன நடக்குதுங்க? ஏன் போய் சொல்றீங்க? இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போய் சொல்றீங்க. நீங்க உண்மையை சொல்லுங்க வெற்றி, உண்மையை சொல்லுங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். உங்களுக்கு தான் அது புரியல. அந்த ஆக்சிடென்ட் பண்ணது நான் தாங்க ஐயா. நான் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொன்னது சத்தியம். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? வெற்றி என்பவர் சொல்லும் ஆதாரங்களின் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்தான் குற்றவாளி என்பது நிரூபணமாகிறது. குற்றம் செய்ததை தானே ஒத்துக்கொண்டதாலும் பாதிக்கப்பட்டவர்களை உரிய நேரத்தில் மருத்துவமனையில் சேர்க்க தவறியதாலும் குற்றவாளி வெற்றிக்கு 5 ஆண்டு காலம் சிறை தண்டனை அளித்து இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கின்றது. வெற்றி, என்ன இதெல்லாம்? சொல்லுங்க வெற்றி, தயவு செஞ்சு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. சார் சார், ஒரு நிமிஷம் சார். சார்